ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியாரின் 119வது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக இன்று கடைபிடிக்கப்பட்டது. வேலூர் காட்பாடி காங்கேயநல்லூரில் உள்ள திருமுருக கிருபானந்த வாரியார் நினைவு மண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஆட்சியர் சுப்புலட்சுமி மரியாதை செலுத்தினார். தொடர்ச்சியாக அரசியல் கட்சியினர், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மரியாதை செய்தனர். 1988ஆம் ஆண்டு ஆவடி பயிற்சி பள்ளியில் பயிற்சி நிறைவு செய்த காவலர்கள் அனைவரும் ஒன்று கூடும் அன்பு சங்கமம் நிகழ்ச்சி ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. இதில் 75 காவலர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். முதலில் தம்மோடு பணியாற்றி காலமான காவலர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பாட்டு போட்டி நடைபெற்றது. இதில் காவலர்கள் பாட்டு பாடி மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தலைக்கவசம் அணியாமல் வந்த வியாபாரிக்கு அபராத பில் தராமல் அரை மணி நேரம் காக்க வைத்ததாக கூறி வியாபாரி காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. தஞ்சை சொப்பன் குடிசை பகுதியில் ஹெல்மெட் அணியாமல் மளிகை பொருட்களை பைக்கில் எடுத்து சென்ற வியாபாரியின் வண்டியிலிருந்து சாவியை எடுத்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் வியாபாரி காவலருடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயில் ஜி.கே. ஸ்ரீமன் எழுதிக்கிருக்கா. என்ன நான் ஜாமான் வாங்கிட்டு போறேன், மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு போறேன், போலீஸ் பிடிச்சி என்ன கேஸ் போடுதான். நான் கேட்கிற கேள்வி தப்பா சார்? அரை மணி நேரம் அடிக்கிறேன் சார். அரை மணி நேரம் ஏன் சார் சாவி எடுத்தியா? அரை மணி நேரம் ஏன் சார் சாவி எடுக்கிறீங்க? ஹெல்மெட் வச்சு போடுறீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் எந்த வண்டியில ஹெல்மெட் இருக்கு? எந்த வண்டியில இருக்கு? அது தப்பு ரைட்டு. யார் எல்லாரும் எல்லாரும் வயநாடு நிலச்சரிவிலிருந்து மீண்ட மக்களுக்கு உதவ திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பருத்திப்பட்டு தனியார் கல்லூரி சார்பில் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 8 வயது முதல் 45 வயது வரையிலான 3000 பேர் வரை கலந்து கொண்டனர். வயநாடு மக்களுக்காக 5 லட்சம் நிதி திரட்டப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பட்டாசு ஆலை பிடி விபத்தில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் மெய்யநாதன் நிவாரணத் தொகையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். திருவாலங்காட்டில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் நேற்று கோர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே ஆழ்கடலில் படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மலப்பாய் துறைமுகத்திலிருந்து சென்ற மீன்பிடி படகு திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கிய நிலையில் அணைக்க முடியவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து படகில் இருந்த மீனவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகிலிருந்த மீனவர்கள் அவர்களை மீட்ட நிலையில் படகு எரிந்து சாம்பலானது. இந்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. சென்னை சூலூர்பேட்டை புறநகர் ரயிலில் பயணிகள் இருக்கைகளுக்கு கீழே கேட்பாரற்று கிடந்த 1.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. பொன்னேரி வட்ட வழங்கல் அலுவலர் ஜெய்கர் பிரபு தலைமையில் அதிகாரிகள் ரயில் நிலையங்களில் மேற்கொண்ட தீவிர சோதனையின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடல் அரிப்பால் அரியும் தருவாயில் இருக்கும் இறைமன்னித்துறை மீனவ கிராமத்தை பாதுகாக்கும் நோக்கில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு மற்றும் கடல் அரிப்பு தடுப்புச் சுவர் அமைக்கும் பணியை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். உடன் குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இருந்தனர். கோவை பேரூர் தொண்டாமுத்தூர் நெடுஞ்சாலையில் தீத்திப்பாளையம் அருகே உள்ள சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எந்தவித முன்னெச்சரிக்கை அறிவிப்பு பலகை வைக்கப்படாத நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற கார்த்திகேயன் என்ற இளைஞர் அங்கு தோண்டப்பட்டு இருந்த பள்ளத்திற்குள் விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
சென்னை மெரினாவில் 3 மாதங்களாக மூடப்பட்ட நீச்சல் குளம் அடுத்த வாரத்தில் பொதுமக்களுக்காக திறக்கப்படுகிறது. புதிய நீச்சல் பயிற்சியாளர்களை பணியமர்த்தி QR மூலம் நுழைவு கட்டணம், ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு அறிமுகப்படுத்தப்படும் எனவும் மாநகராட்சி இதனை பராமரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 200 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். திருக்காம்புலியூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விளையாட்டு திடலில் 5 வயது குழந்தை முதல் பலரும் பங்கேற்று மிக நேர்த்தியாக வில்லை செலுத்தினர். கிருஷ்ண ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுக்கோட்டையில் கடை வீதிகளில் விதவிதமான கிருஷ்ணர் பொம்மைகள், கிருஷ்ணருக்கு செய்யப்படும் அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் விற்பனை கடும் ஜோராக நடைபெற்று வருகிறது. இந்திய மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு நெருக்கடியின் தீவிரத்தை குறைக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் 46,000 ரூபாய் நிதி உதவி வழங்க நிதி அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக வாட்ஸ்அப்பில் உலாவரும் செய்தி தவறானது என மத்திய நிதி அமைச்சகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட காரிமங்கலம் ஒட்டியுள்ள தேன்கல் மலை வனப்பகுதியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடி அதனை பங்கு பிரித்த போது கையும் களவுமாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் 4 பேருக்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காட்டில் பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்த கர்ணன் மற்றும் லட்சுமணன் ஆகிய இருவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரணத் தொகையான தலா 3 லட்சம் ரூபாயை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி டு நாகை புறவள்ளி சாலை ரவுண்டானா அருகே கணவர் பணிபுரியும் இடத்திற்கு நள்ளிரவில் சென்று கேக் வெட்டி சர்ப்ரைஸ் கொடுத்த மனைவி மற்றும் குழந்தைகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் பலரையும் கவர்ந்துள்ளது. ஸ்டிக்கர் கடை நடத்தி வரும் பிரபாகரன் பணி காரணமாக வீடு திரும்பாததால் அவரது மனைவி பிரியா குழந்தைகள் மற்றும் உறவினர்களோடு சென்று கணவருக்கு பிறந்த நாளன்று இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். திருப்பத்தூர் அருகே சிசிடிவி கேமராவை திருப்பிவிட்டு நூதன முறையில் பூட்டை உடைத்து பீரோவிலிருந்து 20 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் பூங்குளம் பகுதியில் வசித்து வரும் திருப்பதி குடும்பத்தினர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் போன் மூலமாக சிசிடிவி பதிவான காட்சிகளை பார்த்தபோது சிசிடிவி கேமரா திசை மாறியிருப்பதும் வீட்டில் திருடு போயிருப்பதும் தெரிய வந்துள்ளது. சேலத்திலிருந்து புதுச்சேரி, மும்பை, சீரடி, திருப்பதி ஆகிய நகரங்களுக்கு விமான போக்குவரத்து தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்து அதிகரித்து வருகிறது. நடப்பு மாதத்தில் இதுவரை 10,839 பேர் பயணம் செய்துள்ளனர். ஆனால் கடந்த மாதத்தை விட 788 பேர் குறைவாக பயணம் செய்துள்ளனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து நம்மை விடுவிக்கும் என்று நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜோத்பூரில் நடைபெற்ற ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற பவள விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி நீதியை முடிந்தவரை எளிமையாகவும் தெளிவாகவும் ஆக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது கூட்டு பொறுப்பு என்றார். இந்த திசையில் இந்தியா தற்போது பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஈரோட்டுக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனை அவருடைய இல்லத்தில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். மரியாதை நிமித்தமாக சந்தித்த திருமாவளவனை சால்வை அணிவித்து வரவேற்ற EVKS இளங்கோவன் பரிசாக புத்தகத்தையும் வழங்கினார். அப்போது EVKS இளங்கோவனின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்த திருமாவளவன் உடல்நலத்தை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மறுவாழ்வு குறித்து ஆலோசிப்பதற்காக வரும் 29ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கேரள முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார். வரும் வியாழன் அன்று மாலை 4:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது.